எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இருக்கிறதுலயே மெகா செய்தி, அதிரடி செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பேக் என்பது கொடுத்திருக்காங்க. வெறும் 5778 கோடிக்கு தான் போன மாசம் ஜூலை மாசத்துல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கடந்த 9 மாதங்களில் இல்லாத குறைவான விற்பனை. எஃப்ஐஸ் மிக குறைவா வித்திருக்கிறது மட்டும் இந்த வாரத்துல ஒரு முக்கியமான செய்தி இல்ல. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, கடந்த 3 மாதத்தில் இல்லாத அளவுக்கு போன ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 441 பாயிண்ட் ஒரே வாரத்துல ஏறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாசத்துல எப்பவோ ஒரே வாரத்துல 1500 பாயிண்ட் ஒரு முறை ஏறியது. அதற்கு அப்புறம் இப்பதான் நம்மளுடைய மார்க்கெட் இவ்வளவு பெரிய ஏற்றம் ஒரே வாரத்துல ஏறி இருக்கிறது. அதில் நல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஐயோ செல்லக்குட்டி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட நம்மளுடைய நிஃப்டி வந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலாக என்னுடைய ஓட்டு மொமெண்டம் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு தான். ஒரு வருஷமா கீழே சைட்வேஸ்லயே மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மொமெண்டம் எடுக்கணும், புதுசாக பணம் போடுறதுக்கு இந்த மார்க்கெட் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் என்னுடைய ஆதரவு. ஸோ இனிமேல் நம்மளுடைய மார்க்கெட் எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பிச்சு நிஃப்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி டெக்னிக்கலாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஒரு 2000 பாயிண்ட் மட்டும் நிஃப்டி ஏத்தி விட்டானுங்கன்னா மொத்தமா ஏகப்பட்ட லாக்கா இருக்கக்கூடிய பங்குகளை லாபத்தில் வித்துட்டு புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நிஃப்டி 2000 பாயிண்ட் ஏத்தி விட்டுட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுல வருமானம் என்பது சேரும். இந்த நேரத்துல தான் சோதிக்காதீங்கடா எங்களை அப்படின்ற மாதிரி இந்த ஐஓசி ஐடிசி பங்குகள்லாம் நிறைய பேர் எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க, அவன் எப்படி டிவிடெண்ட் கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு தான் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல ஐஓசி ஷேர்னுடைய Q1 ரிசல்ட் நஷ்டத்துல வந்திருக்கு. ஏற்கனவே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஒரு மீன் மண்டை பேட்டர்னுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஐஓசி ஷேர்னுடைய விலை. இந்த நேரத்தில் இந்த ஐஓசியினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல 1141 கோடி நஷ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய இன்புட் க்ரூட் ஆயிலுடைய விலையெல்லாம் ஏறிடுச்சு. ஆனா அதிகமான விலைக்கு வாங்கி கம்மியான விலைக்கு வித்தா அப்புறம் நஷ்டம் தானே. ஸோ இப்போ நிறைய பேர் ஐஓசி ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன கவலைப்படுவாங்க அப்படின்னா, இனி இது டிவிடெண்ட் கொடுக்காதோ அப்படின்ட்டு. அது எப்படி, இதுக்கு முன்னாடி குவார்டர்களிலாம் லாபம் பண்ணி தானே வச்சிருக்காங்க. ஸோ லாஸ் செய்துள்ள இந்த குவார்டர்ல அவங்க டிவிடெண்ட் அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய குவார்டர்ல லாபம் செஞ்ச பிறகு அவங்களுடைய தகவல் என்ன வருது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே மாதிரி ஐடிசி ஷேருமே எதுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க, டிவிடெண்டுக்காக தான் வாங்குறாங்க. அதுவும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் அது திரும்பி ஏறும், அப்படி திரும்பி ஏறதுக்கு அது ஒரு லாபகரமான கம்பெனியாக பெரிய அளவுல லாபம் செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஐடிசி ஷேர்னுடைய விலை ஏறவே கூடாது, அது கீழே போய்கிட்டே இருக்கணும், அப்பதான் நான் மலிவான விலைக்கு அந்த ஐடிசியை வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இது மேல ஏறட்டும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்க எல்லாமே மொத்தமா வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அது மேல ஏறட்டும். ஆனா இப்ப ஐடிசி வெளியிட்டு இருக்கிற மாதிரி ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கும்பா குட்டி ஆயிடும். அவங்க பாருங்க, போன குவார்டரை விடவும் லாபம் என்பது குறைச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க, போன வருஷத்தினுடைய லாபத்தை விடவும் குறைச்சு வெளியிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, இந்த சிகரெட் கம்பெனிகள் ஏகப்பட்ட கம்பெனிகள் சேல்ஸையும் கம்மியா கொடுத்து லாபத்தையும் கம்மியா கொடுத்துருக்காங்க. ஆனா இவர்களுடைய சேல்ஸ் போன குவார்டரை விடவும் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க ஒரு பிளஸ் பாயிண்ட். எங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் வருதுன்னா, அவங்களுடைய நெட்டா லாபம் என்பது பார்க்கும் பொழுது அது குறைந்து வருகிறது. ஸோ ஐடிசியுமே டிவிடெண்ட் என்பது அனௌன்ஸ் பண்ணல. ஸோ டிவிடெண்டினுடைய பாகுபலி சிரஞ்சீவிக்கு தான் இந்த ஐஓசி ஐடிசி ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டு பேருமே சோதிக்காதீங்கடா எங்களை அப்படின்ற மாதிரி டிவிடெண்டுகளினுடைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல வரல. இந்த நேரத்துல என்ன ஒரு தகவல் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் 52 வீக் லோல இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இவங்களுடைய ரிசல்ட் சமீபத்துல அப்படியே டபுள் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 2023ல 414 கோடி தான் சேல்ஸ், இப்ப 2000 கோடி சேல்ஸ்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே சமயம் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டுமே 830 கோடி. அது சமீபத்துல எந்த குவார்டர்லயுமே அவங்க பண்ணல. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜியோ பினான்ஸ் இன்னுமே தன்னுடைய 52 வீக் லோ பக்கத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இது என்ன கொடுமை அப்படின்றது தெரியல. ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு 2025 ஹை கூட வரல. அட நீ 2024 ஹை கூட போக வேண்டாம். அப்படி நீ போற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட 50% ஏறணும். அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு ஆசை இல்லை. நீ கடைசிக்கு போன வருஷத்தினுடைய ஹை வர்ற மாதிரி இருந்தா கூட 30% பக்கம் ஏறணும். ஸோ ஜியோ பினான்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த நேரத்தில் ஏன் இதனுடைய விலை மேலே போகல அப்படின்றது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஸோ சமீபத்தினுடைய ரிசல்ட் சீசன்ல பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மேலே போகல, இந்த ஜியோ பினான்ஸ் மேலே போகல. பட் பல்வேறு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகளில் டாடா கேபிட்டல் நல்ல ஒரு அருமையான உச்சம், ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவன் ஒரு அருமையான உச்சம், பஜாஜ் ஃபைனான்ஸ் அவன் ஒரு அருமையான உச்சம். தலையெழுத்துனே தலையெழுத்து அப்படின்ற மாதிரி இருக்கு. கம்பெனி எல்லாத்துலயும் ஒவ்வொரு குத்து குத்தி இருக்கணும் போல. ஸோ இந்த ஜியோ ஃபைனான்ஸ் ஷேர் மற்றும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகள்லாம் எப்போ ஏறும் அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் காத்து கிடக்குறாங்க. எதுவுமே ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பாத்தீங்களா, இந்த டாடா கேபிட்டல் சில மாதங்களுக்கு முன்னாடி ஜூன் மாசத்துல கீழே தான் இருந்தா 290 ரூபாய்க்கு. இப்போ 365 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் போயிட்டாவோ எங்காவது போயிட்டா பயங்கரமா பேசுவாங்க. அந்த கம்பெனியே நாங்க தான் தூக்கி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூல நிறைய பேர் பேசுறதை நம்ம கேட்போம். அப்படித்தான் இந்த பிசினஸ் டுடேனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமீபத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிகள் பெருசா மேல் நோக்கி ஏறல. அதுலயும் குறிப்பா இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற ஷேர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய லாபம் எல்லாம் ஒரு காலத்துல வெறும் 758 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 7000 கோடிக்கு பக்கம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஐஆர்எஃப்சி என்பதெல்லாம் 52 வீக் லோல கீழே விழுந்து கிடக்குது. ஆனா இந்த நேரத்துல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான செக்டர் மூவே ஆகல. ஆனா இப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான சம்மிட்ல வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் தகவல்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சியினுடைய சிஎம்டி பேசுறாரு, இன்னும் நாங்கள் 20 லட்சம் கோடி எங்களுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. இப்போதைக்கு அவங்களுடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 28,000 கோடி ஒரு வருஷத்துக்கு, லாபம் 7,000 கோடின்னு இருக்கு. அப்போ இவங்க லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? எதிர்காலம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் ஷேர் ஹோல்டர்ஸ் நினைப்பாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க மேடம்னு அவங்க ரிசர்ச் அனலிஸ்ட்டுகள் பேசுறது, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல பேசுறது, நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய தகவல்களை எல்லாம் பார்த்து தான் பல பேர் ஸ்டாக்குகள் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஐஆர்எஃப்சி போன்ற பங்குல, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சமீபத்தில் ஏறாம ரயில்வே துறை மற்றும் எத்தனையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு சமிட்ல பாசிட்டிவ் பாயிண்டா பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் இந்த டேட்டா சென்டரு, ஸ்பேஸ் டெக், ஏரோஸ்பேஸ், இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் போன்றதெல்லாம் இன்னும் பெரிய அளவுல வளரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இதே சம்மிட்ல வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, மைனிங் செக்டர் பத்தி எல்லாம் பாசிட்டிவா பேசியிருக்காரு. ஏற்கனவே ஒரு முறை மைனிங் செக்டர் சம்பந்தமா பேசினுடனே தான் இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற பங்கெல்லாம் எங்கேயோ மேல் நோக்கி ஏறினான். டேட்டா சென்டர் பங்குகள் மேல் நோக்கி ஏறி இருக்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பங்குகள்ல. ஆனா இந்த ஐஆர்எஃப்சி போன்ற பங்குகள்லாம் இன்னும் பெருசா ஏறல. ஸோ இந்த சம்மிட்ல இப்படி இந்த அளவுக்கு பல லட்சம் கோடிகளை பற்றி பேசிய பிறகாவது இந்த ஐஆர்எஃப்சிக்கு ஒரு நல்ல திருப்பு முனை அமையுமா இல்லையா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டினுடைய அட்வான்டேஜ் பாருங்க. ஒரு நண்பர் 1,54,000 ரூபாய் இந்த குப்பீட்ல வந்து 2023ல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வாங்கியிருக்காப்ல. எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நாள்ல தொடங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல இவர் தன்னுடைய முதலீட்டை பண்ணியிருக்காரு. இப்ப அந்த பங்கு ஏகப்பட்ட போனஸ் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 8,000 ஷேரா மாறி நிக்குது. தற்போதைய விலை 230 ரூபாய். ஆக மொத்தம் 1,50,000 லட்சம் ரூபாய் என்பது தற்போது 18 லட்சமாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே இவருடைய பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசா தான் நான் இதை பார்க்கிறேன். நம்ம நாட்டில் 6,000 7,000 ஷேர்கள் இருக்கு. அதுல ஏதாவது சில பங்குகள் தான் தொடர்ந்து எந்த ஒரு இடத்துலையுமே தொய்வில்லாமல் தொடர்ந்து நம்ம நினைச்சா கூட அதுல நஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருந்தது சில பங்குகள் தான். அந்த வகையில குப்பிட் அப்படின்ற ஷேர் ஏறி இருக்கு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல்,
நம்ம நாட்டினுடைய கவர்மெண்ட் பாண்டுகள்லாம் வந்து வெளிநாட்டு இண்டெக்ஸ்கள்ல லிஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, அப்படி அந்த இண்டெக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணும் பொழுது நிறைய பேர் வேற வழியே இல்லாம அந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்றவங்க வாங்கித்தான் ஆகணும். அதன் மூலியமாக நம்ம நாட்டுக்குள்ள டாலர் வரவு என்பது மிகவும் அதிகமாக வரும். அப்படி சமீபத்தில் பல இண்டெக்ஸ்கள்ல பண்ணாங்க. ஆனா இந்த புகழ்பெற்ற இந்த ப்ளூம்பர்க் இண்டெக்ஸ் சர்வீசஸ்ல வந்து இன்னும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் பாண்டுகளை ஆட் பண்ணல. எப்பயும் அதை இன்க்ளூட் பண்ணுவீங்க, அது எங்க இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆச்சே அப்படின்ற மாதிரி கேட்டா எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க. இன்னுமே அந்த ப்ராசஸை வந்து இன்னொரு தடவை நாங்க பார்க்க விரும்புறோம். அதுவும் இல்லாம சமீபத்தில் வந்து வரக்கூடிய வருமானத்துக்கு வரி இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதனால நாங்க அதை ஆட் பண்ணத்தான் போறோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு அடுத்த வாரத்தில் குறிப்பா பாண்ட் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ். என்பதிலே சமீபத்தில் லாபம் செய்யக்கூடிய பல்வேறு பங்குகள் சரிவடைஞ்சு லேசா கீழே வந்து விழுந்திருக்குது. அதனுடைய சில லிஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னையா நீ இப்படி கீழே விழுந்து கிடக்குற அப்படின்னு நம்ம இந்த இந்தியா மார்ட் ஷேரை பார்த்து கேட்டோம்னு வச்சுங்களேன், சாரி எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. அது இருக்கிறதுலயே வந்து மிகவும் விலை குறைந்து 2022 லெவல்ல இந்த இந்தியா மார்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்களால அந்த 400 கோடி சேல்ஸ் என்பதை மெயின்டைன் பண்ண முடியுது. அதே சமயம் சமீபத்திய லாபம் வந்து 172 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி இந்த குவார்டர்ல ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏதாவது ஃபண்டமெண்டல்ஸ்ல உன்னை கையை வச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோ பார்த்தோன்னு வச்சுங்களேன், பிஇஜி ரேஷியோ அது 1 பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா ஃபண்டமெண்டலி பெருசா அவன் சம்பாரிச்சு கொடுக்குற ஏர்னிங்ஸ் growth பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வந்து அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்பென்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிப்பாங்க. இந்த பங்குல வந்து பெருசா கடனும் இல்ல, டிவிடெண்டும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இதுல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டர்ஸ் வந்து 20% மற்றும் 12% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த இந்தியா மார்ட் ஷேர் ஏன் இறங்குகிறது அப்படின்றது ஒரு புரியாத புதிரா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருடமும் பிக்கப் பண்ணியிருக்கான். 2025 ஒரு பிக்கப், 2024 ஒரு பிக்கப், 23 ஒரு பிக்கப். ஆனா இந்த 2026 இன்னும் ஒரு தடவை கூட இவன் சம்பாரிச்சு தரல. ஏய் நீ எப்பப்பா எந்திரிச்சு மேல வருவ அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சிவகாமி சொல்ற, திடீர்னு பார்த்தா இத்தனை பங்குகள் சரிவடைஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி. சப்போர்ட் ஏரியால வந்து விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகள் சப்போர்ட்டை எடுக்குமா அல்லது சப்போர்ட்டை உடைச்சு பெரிய சரிவா வருமா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுல சில பங்குகள் பார்க்கும்போது HDFC AMC இந்த பங்கினுடைய விலை வந்து கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த HDFC AMC பல முறை இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கு. இப்ப இறங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில மறுபடியும் திரும்பி தன்னுடைய ஹை போகுமா, அப்படி போற மாதிரி இருந்தா இந்த வருஷத்தினுடைய ஹை போற மாதிரி இருந்தா கூட அது கிட்டத்தட்ட இங்க கரண்ட் பிரைஸ்ல இருந்து 8% ஏறினா தான் இந்த வருஷத்தினுடைய ஹையை போய் திரும்பி பிடிக்க முடியும். ஆல் டைம் ஹை போன வருஷத்தினுடைய ஹை பக்கத்துல போகணும்னா 11% என்பது ஏறணும். ஸோ இந்த சூழ்நிலையில இந்த HDFC AMC ஷேரினுடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது போக இன்னும் நிறைய பங்குகள் இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த கிராவிட்டா இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் தான் நல்ல அருமையான ஒரு ஏற்றம், ஏப்ரல் மாசத்துல அற்புதமா சம்பாரிச்சு கொடுத்த பங்கு மறுபடியும் தன்னுடைய பழைய லோ பிரைஸ்ல வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி ஆட்டோ துறையில புகழ்பெற்ற இந்த ஷாஃப்லர் இந்தியா அப்படின்ற ஷேர் அதுவும் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் இந்த கேப்ரி குளோபல் கேபிட்டல் அப்படின்ற ஷேர் அற்புதமான ஏற்றம், 140 ரூபாய் இங்க 260 ரூபாய் இங்க, ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். அப்படி இருந்த ஷேர் தற்போது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து சரிவடைந்து விழுந்திருக்கு. இப்ப சமீபத்துல வந்து அது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகவே இல்லை. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தவும் ஒரு முறை மிக கடினமான ஏற்றம். இப்ப மறுபடியும் அதே 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல வந்து விழுந்த பிறகு இந்த கேப்ரி குளோபல் கேபிட்டல் ஷேர் அடுத்ததாக எந்த பக்கம் மூவ் ஆகும்? மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இதுல இவனுக்கு வேற வாங்கினதுக்கு அப்புறம் ஏற மாட்டேங்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி இந்த டாபர் இந்தியா அப்படின்ற ஷேர் அது வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி 3764 கோடி சேல்ஸ் என்பதை கொடுத்துட்டு 586 கோடி லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 586 கோடி லாபம் சமீபத்தில் எந்த குவார்டர்லயுமே பண்ணல.
இப்ப பண்ணியிருக்கக்கூடிய லாபம் தான் ஹையஸ்ட் லாபம். ஆனா இந்த ஷேரினுடைய விலைக்கு நேர்ந்த துயரம் என்னன்னா, அது இருக்கிறதுலயே லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா டாபூர் உனக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ லாபம் செய்யக்கூடிய பங்கு தற்போது எத்தனை பர்சன்டேஜ் இறங்கி கிடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா அது 35% தான். சில பேர் நிறைய பேர் ஆசையை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம மெஷர் பண்ணும்போது எங்காவது ஒரு 60% விழுந்திருக்கா, 80% விழுந்திருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது அவ்வளவு வீழ்ச்சி அடையல. தற்போதைக்கு 35% என்பது இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டையும் இம்ப்ரூவ் பண்ணி இந்த குவார்டர்லி ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஷேரினுடைய விலை தற்போது லோ பிரைஸ்ல தான் இருக்கு. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.